ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சோழ நாட்டு திவ்ய தேசம் பாகம் 33. திரிந்தலூர். இந்த தலத்தின் மூலவர் பரிமள ரங்கநாதர். பரிமளம் என்றால் நறுமணம். மகாவிஷ்ணு மது, கைடபர் என்ற 2 அசுரர்களை வதம் செய்தபோது வேதங்களை மீட்டெடுத்தார். அந்த வேதங்கள் அசுரர்களிடம் இருந்ததால் ஏற்பட்ட அசுத்தத்தை நீக்க பெருமாள் இங்கே தாமரை, சந்தனம் மற்றும் மூலிகை வாசனை வீசும் பரிமல் திருமேனியோடு அவதரித்தார். பூவே இல்லாம வாசனை வீசுற அந்த பெருமாளை இங்க மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். காவிரி தாயின் ஒரு பிடிவாதம். கங்கை நதிக்கு ஒரு பொறாமை வந்தது. எல்லாரும் என்கிட்ட வந்து பாவம் கழிக்கிறாங்க, என் பாவம் தீர நான் எங்கே போவேன் என்று கேட்டபோது பெருமாள் காவிரிக்கு வா என்றார். அப்படி கங்கை தன் பாவத்தை தீர்க்க வந்த இடம் இது. இங்கே காவிரி தாய் பெருமாளின் தலைக்கு அருகிலும் கங்கை தாய் காலடியிலும் அமர்ந்து சேவை செய்கிறார்கள். ஒரு வித்தியாசமான தூக்கம். இங்கே பெருமாளின் தலைப்பகுதியில் சூரிய பகவானும் பாத பகுதியில் சந்திர பகவானும் சாமரம் வீசுகிறார்கள். சந்திரனின் 27 மனைவிகள். ரகசியம்: சந்திர பகவான் தனது 27 மனைவிகளிடம் பாரபட்சம் காட்டியதால் சாபம் பெற்றார். அந்த சாபம் நீங்க இங்கேதான் 27 நட்சத்திரங்களின் பெயரால் தவம் செய்தார். உங்க ஜாதகத்துல எந்த நட்சத்திரமா இருந்தாலும் இங்க வந்து வேண்டிக்கிட்டா அந்த நட்சத்திர தோஷம் நீங்கிடும். அடுத்த பகுதியில 34வது தலம் பத்தி பார்க்கலாம். இது போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.